எல்லோருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு குக் வித் சியா. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். அது என்னன்னா வேர்க்கடலை மசாலா. இதை வந்து சில பேர் வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க, நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க, கடலைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து வறுத்து சாப்பிடலாம், வேக வச்சு சாப்பிடலாம், ஊற வச்சு சாப்பிடலாம், பச்சையாவே சாப்பிடலாம். இது எப்படி சாப்பிட்டாலுமே ஹெல்த்தி தாங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து வேர்க்கடலை மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. மசாலா வேர்க்கடலை செய்ய தேவையான பொருட்களை பார்த்துருவோம். வேர்க்கடலை 1 கப், கிராம் கணக்கில் இது ஒரு 200 கிராம் இருக்கும். கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1½ டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன். வேர்க்கடலை மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோம் வாங்க. மசாலா வேர்க்கடலைக்கு மசாலா கலந்துருவோம். வேர்க்கடலை, கடலை மாவு, அரிசி மாவு, இஞ்சி பூண்டு விழுது, காரத்துக்காக மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், டேபிள் சால்ட்டு தேவையான அளவு 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடலைப்பருப்பு வந்து இது வறுக்கலாம் தேவையில்லை, எண்ணெயில் தானே போட்டு எடுக்கிறோம், அதனால் வறுக்கலாம் தேவையில்லை. இந்த மாதிரி கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொலன்னு போயிடும். காரம் வேணுனாலும் உங்களுக்கு வேணும்னா நான் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், ஏன்னா காரம் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். இதை வந்து ஊரெல்லாம் வைக்கணும்னு தேவையில்லை, உடனே மசாலா கலந்ததையும் உடனே எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இது டீ கூடலாம் செஞ்சு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி தான். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துருவோம். இந்த மாதிரி மசாலா கடலைப்பருப்பில் மிக்ஸ் ஆகியிருந்தால் போதும். வாங்க இதை இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு எண்ணெயை காய வச்சுக்கோங்க, ஒரு 2 நிமிஷம் காயிட்டும் எண்ணெய். எண்ணெய் காஞ்சிச்சு நல்லா. இப்போ மசாலா கலந்த கடலையே இதில் போட்டு எடுத்துருவோம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி கருகிரும். உடனே கிண்டாதீங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும், ஒரு 2 நிமிஷம். பாருங்க நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி லைட்டாக செவந்தா போதுங்க. பாருங்க இந்த மாதிரி என்ன போதும். எடுத்துருவோம். ஒரு 5 நிமிஷத்துல இது செஞ்சிடலாங்க. இது மாதிரி உதிரி உதிரியாக போட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி மசாலாலாம் எல்லாம் கலந்து போட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி கரெக்டாக வரும். பேக்கரியில் வாங்குகிற, கடையில் வாங்குகிற மாதிரியே வரும். எண்ணெயும் இழுக்காது, உதிராமல் மசாலாலாம் வேர்க்கடலையிலேருந்து உதிராமல் நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். சிம்மிலேயே வைங்க, ஸ்பீடில் வச்சுட்டிங்கன்னா கருகி போயிடும். சிம்மிலே வச்சு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். ஃபைனலாக கருவேப்பிலையை பொரிச்சு எடுத்துருவோம். கருவேப்பிலை பொரிக்கும் போது கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க, மூஞ்சில் அடிச்சிடும்.
இந்த மாதிரி கரண்டியில் கூட வச்சு பொரிச்சுக்கோங்க. பாருங்க, பார்க்கும் போதே மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க. பாருங்க, நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. அவ்வளோதாங்க, மசாலா வேர்க்கடலை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, மசாலா வேர்க்கடலை எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இந்த முறையில் உங்கள் வீட்லேயும் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.